Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆப்ரேஷன் த்ரிஷூல் ட்ரில்லினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நம்முடைய மூத்த இணை ஆசிரியர் ஜோ மகேஷ் அவர்கள் விரிவாக வழங்க இருக்கிறார். சொல்லுங்க ஜோ, இந்த ஆப்ரேஷன் த்ரிஷூலுடைய முக்கியத்துவம் என்ன? வெங்கட், இந்தியாவினுடைய முப்படைகளும் இணைந்து த்ரிசூல் என்கிற பெயரில் இந்த போர் ஒத்திகை போர் பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இதில் முப்படைகளுடைய தெற்கு இராணுவ படை, மேற்கு கடற்படை, தென்மேற்கு வான்படை மூன்றுமே இதில் இணைந்து செயல்படுறாங்க. 20லேருந்து 25 போர் கப்பல்கள் இதில் இந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க. 40 போர் விமானங்கள் மற்றும் இதர விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க. சுமார் 20,000 இராணுவ வீரர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட இருக்கிறாங்க. அதில் விமானப்படையுடைய ரஃபேல், சுகோய் உள்ளிட்ட நவீன விமானங்கள், அதே போல் மேம்படுத்தப்பட்ட போர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. இந்தியாவுடைய குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கிற பாகிஸ்தானுடைய பகுதி எல்லை இது ராஜஸ்தானும் குஜராத்தும் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருக்கிறப்ப அந்த பகுதிகளில் இந்த பயிற்சி மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. குறிப்பிட்டு அதில் சொல்லணும்னாக்கா குஜராத்தினுடைய எல்லை பகுதி, அதே போல் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துக்கு இடைப்பட்ட சர் கிரீக்னு ஒரு பகுதி, அந்த பகுதி தான் ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற பகுதி. அந்த பகுதியிலையும் இந்த போர் பயிற்சியானது நடைபெறுகிறது. அந்த இடத்தை இந்தியா தேர்ந்தெடுத்து அங்கே போர் பயிற்சியை நடத்துவதற்கான முக்கியத்துவம் என்ன? பொதுவாக அந்த சர்க்ரீக் பகுதியினுடைய முக்கியத்துவம் என்ன? சர்க்ரீக் பகுதிங்கிறது ஒரு 96 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சதுப்பு நிலப்பகுதி. அது 2 நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. கடல்சார் எல்லையில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற பகுதி. இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட பாகிஸ்தானும் அந்த இடத்திற்கு உரிமை கூறுகிறது. சர்க்ரீக் பகுதியில் அந்த எல்லையோர பகுதிகளில் இராணுவ கட்டமைப்பையும் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏற்படுத்திக்கிட்டு வருது. இப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் அத்துமீறினால் வரலாறும் வரைபடமும் மாறுகின்ற வகையில் ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்று கடந்த மாதம் கூட நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தெரிவிச்சிருந்தார். இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் போர் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிற அதே சூழலில் பாகிஸ்தானும் வட அரபிக்கடல் பகுதியில் அவர்களும் கடற்படையினுடைய போர் பயிற்சியும் மேற்கொண்டிருக்காங்க. கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த இந்தியாவினுடைய இந்த போர் பயிற்சி என்பது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இது எந்த நேரத்திலும் எதையும் எப்பையும் எதிர்கொள்வோம் என்கிற செய்தியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற வகையில் இந்த பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னு தான் பாதுகாப்பு துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஒன்றும் போர் அறிகுறியோ மோதல் அறிகுறியோ இப்போ இல்லைன்னாலும் கூட இந்தியாவினுடைய இந்த போர் பயிற்சி என்பது ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லுது அப்படின்னும் சர்வதேச அளவிலான பாதுகாப்புத்துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்தியா சொல்கிற செய்தி என்ன என்று தான் இப்போ நம்ம பேச இருக்கிறோம். வெங்கட், தொடருங்கள் கருத்தாளர்களோடு. நிச்சயமா அவங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஷ். Omax, Vest and Briefs.